84 வயதுடைய அன்னாள் அப்படிங்கிற பெண் 7ஆம் வயதிலேயே விதவையானவங்க. இந்த பெண் பாருங்க, ஆலயத்தில் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபத்தை தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்தால் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஆராதனை செய்வது அவசியம். ஆவியில் நீங்கள் நிறையும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, இரவு நேரங்களில் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கலாம். அந்நிய பாஷை பேசும்போது தேவன் அளவில்லாத கிருபைகளையும் வரங்களையும் வெளிப்பாடுகளையும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் அந்த அபிஷேகத்துக்குள்ள வைத்து அவர் கொடுக்கிறார். இந்த அன்னாள் ஆலயத்தில் தரித்திருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் மரியாளும் குழந்தை பிறந்து அதோட சுத்திகரிப்பு முடிச்சு ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது குழந்தைய கொண்டு வராங்க. ஆலயத்துக்கு வெளியில் எத்தனை ஜனங்க அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க. ஆனால் யோசேப்பை பார்த்தாங்க, மரியாளை பார்த்தாங்க, அவங்க கையில் உள்ள குழந்தைய பார்த்தாங்க. அவங்க இடத்துல இருந்து அந்த ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த குழந்தைய பார்த்தாங்க. ஒருவருக்காகிலும் அவர் மேசியாங்கிறத தெரியல. ஆனால் இந்த அன்னாள் அந்த கர்த்தரை குறித்து புகழ்ந்தால் நம்ம வாசிக்கிறோம். இவர் மேசியாங்கிறது அந்த பெண்ணுக்கு அறிவித்தது யார்? பரிசுத்த உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணி ஆராதனை செய்யும் பொழுது தேவன் பரிசுத்தாவியானவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் ஜெப நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசி துதிக்க பாட ஆராதிக்க ஒரு தனி நேரத்தை இரவு நேரத்துலையாவது தனிப்பட்ட முறையில் நேரத்தை ஒதுக்குங்க. தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களில் ஒருவேளை மறைந்து கிரியை செய்யக்கூடிய ஆவிகள், உலக மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அவைகளுக்கு மேலே தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார். அளவில்லாத அபிஷேகம், கிருபை, ஆசீர்வாதம், வரங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் ஈவாக கொடுப்பார்.